இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய கள நிலவரம் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா இந்த பொபிடா இருக்கு இல்லையா? அதாவது இந்த மிரியங்காக்கு கொஞ்சம் கீழ வந்து பார்த்தீங்கன்னா, பொபிடான்னு ஒரு சின்ன செட்டில்மெண்ட் தான் இருக்கும். இந்த செட்டில்மெண்ட்டுக்குள்ள வந்துட்டாங்க. அங்க சண்டை நடந்துட்டு இருக்கு. சிலர் கேப்சர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது போல சில சோர்சஸ் சொல்லுது. பட் ஆனா அங்க சண்டை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது போல சொல்றாங்க. எது எப்படின்னாலும் இன்னும் ஒரு சில மணி நேரத்துல, அதாவது பிப்ரவரி 20ஆம் தேதி இன்னும் ஒரு சில மணி நேரங்கள்ல இந்த பொபிடா வந்து ரஷ்யாவோட கைப்பிடிக்குள்ள வந்துரும் அப்படிங்கிறது போல சொல்லப்படுவது. இது ஒரு சின்ன செட்டில்மெண்ட் தானப்பா. இதனால என்ன இருக்க போகுது அப்படின்றது போல கேட்டீங்கன்னா, இது சின்ன செட்டில்மெண்ட் தான். ஆனா, இந்த இடத்துல இருந்து உக்ரைனோட வீரர்கள்னால அஃபென்சிவ் ஆப்பரேஷனே ஈடுபட முடியும். எப்ப தெரியுமா? ஒருவேளை ரஷ்யா இந்த நோவோ மிக்கலேவ்கா இருக்கு இல்லையா? அந்த பகுதிக்குள்ள ஊடுருவி வந்து தாக்குதல் பண்ணும். அதாவது ஃபுல் ஃபிளெட்ஜ்டு அட்டாக் பண்ணணும்னு நினைக்கும்போது, அத சீர்குலைக்கும் வகையில இந்த பொபிடால இருந்து பல இடங்கள்ல தாக்குதல் பண்ண முடியும். இப்போ அதுக்கு வழி இல்லாம போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம இந்த பொபிடாக்கு கொஞ்சம் கீழ வந்தீங்கன்னா, சேட்டலைட் இமேஜ் மாத்தி பார்த்தீங்கன்னா, சில இடங்கள்ல ஸ்ட்ராங் ஹோல்டா இருக்கும். அதாவது நல்ல ட்ரென்ச் எல்லாம் அமைச்சு, ரொம்ப அதிகமான புரொடெக்ஷன் குடுத்து வச்சிருப்பாங்க. அத டிஃபீட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்ப அந்த ஸ்ட்ராங் ஹோல்டுக்குலாம் எங்கிருந்து சப்ளை போயிட்டு இருந்ததுன்னா, இந்த நோவோமிக்கலேவ்கால இருந்தும், பொபிடால இருந்தும். ஒரு வேளை இந்த நோவோமிக்கலேவ்கால தாக்குதல் பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த பொபிடா வந்து உக்ரைனோட கைக்குள்ள இல்லைன்னா, அந்த ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கும் இல்லையா? அந்த சேட்டலைட்ட சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதாவது புறநகரங்கள் நொவோமிக்கலேக்காவோட புறநகரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய ட்ரென்ச்சுக்குள்ள இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ்க்கு வேணுங்கிற உதவி வந்து போகாது. அப்ப என்ன பண்ணுவாங்க? ஆட்டோமேட்டிக்கா ரிட்ரீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த நொவோமிக்கலேவ்கா ஈஸியா ரஷ்யாவோட கைப்பிடிக்குள்ள வந்துரும். அதாவது ஒரு இடத்துல நம்ம ராணுவ வீரர்கள் முன்னேறி போகணும்னா, பக்கவாட்டு தாக்குதல் இந்த எதிரிகளால செய்யக்கூடாது. அந்த டைம்ல பக்கவாட்டு தாக்குதல் எந்தெந்த பக்கத்துல இருந்து எதிரிகள் செய்வாங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டு, முதல்ல அத நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டு, அதுக்கப்புறம் இது போல ஒரு சிட்டிக்குள்ள என்டர் ஆகணும். இப்போ அடுத்த டார்கெட் இந்த நோவோமிக்கலேவ்கா கூடிய சீக்கிரத்துல இன்னும் ஒரு சில வாரங்கள்ல இந்த மார்ச் மாசத்தோட இறுதிக்குள்ள இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த டிஃபென்ஸ் லைனை ஸ்ட்ரென்தன் பண்ணிடுவாங்க. இந்த நோவோமிக்கலேவ்கா, பொபிடா, உக்லிடார் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா செட்டில்மெண்ட்ஸும் ரஷ்யாவோட கைப்பிடிக்குள்ள வந்துரும். இந்த ஆத்விகால இந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய வீரர்கள், அதாவது 40,000 வீரர்கள் கிட்ட இருக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? இப்ப அவங்க எல்லாத்தையும் ரீஅசெம்பிள் பண்ணிருக்காங்க. வேற பக்கம் கொண்டு போய் விடுறதுக்காக, ரீடிப்ளாய் பண்றதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அது இந்த தாக்குதலுக்காக இருக்கலாம் அப்படிங்கிறதோட சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஜப்பரோஷியால இருக்கக்கூடிய இடங்கள்ல இருந்து முன்னேற ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ரொபோத்தைனியோட தெற்கு பாதியில இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்டுக்குள்ள ரஷ்ய வீரர்கள் என்டர் ஆயிட்டாங்க அப்படிங்கிறதோட சொல்றாங்க. அதே நேரத்துல இந்த ரொபோத்தைனிக்கு கொஞ்சம் மேல வந்து பாத்தீங்கன்னா சில செட்டில்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? பிட்காட்கி, லொபோக் அதாங்க இந்த உக்ரைனோட கவுண்டர் அஃபென்சிவ் நடக்கும்போது இந்த 2 செட்டில்மெண்ட்டை பிடிச்சிருந்தாங்க இல்லையா? இப்ப அந்த பிட்காட்கிலையும் சண்டை நடந்துட்டு இருக்கு. கூடிய சீக்கிரத்துல மீட் எடுத்துருவாங்க அப்படிங்கிறது போல தகவல்லாம் வந்துட்டு இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். ஏதாவது அப்டேட்ஸ் இருந்துச்சுன்னா அடுத்தடுத்த பதில நம்ம லைனா பார்த்துடலாம். அடுத்தது மைக்ரோசாஃப்ட் தரப்புல இருந்து ஈரான், நார்த் கொரியா, ரஷ்யா, சீனா இந்த நாடுகள் மேல ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அதாவது இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை இந்த நாடுகள்லாம் ஒன்று கூடி சைபர் அஃபென்சிவ்காக யூஸ் பண்றாங்க. சைபர் அட்டாக்கோட அஃபென்சிவ் பர்பஸ்க்காக யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது போல ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அதுவும் சமீப காலத்துல யாரோ வாலாட்டி பார்த்துருப்பாங்க போலகுது உள்ள பூந்து. அதுவும் இந்த நார்த் கொரியாலாம் சொல்லவே வேணாம். சில நபர்லாம் இது போல பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது போல டெக்னிக்கல் டேர்ம்ஸோட எக்ஸ்பிளைன் பண்றாங்க. பட் நம்ம ஒரு அவுட்லைன் மட்டும் பார்ப்போம் என்ன ஏதுங்கிறத. அதாவது இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஜெனரேட்டிவ் ஏஐய உருவாக்குறாங்க சைபர் அட்டாக்கோட அஃபென்சிவ் பர்பஸ்க்காக அப்படிங்கிறது தான் மைக்ரோசாஃப்டோட குற்றச்சாட்டு. சரி, அப்ப ஜெனரேட்டிவ் ஏஐனா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பர்சன் ரஷ்யாவில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எப்படியெல்லாம் அட்டாக் பண்ணுவாங்க, ஒரு நெட்வொர்க்கை எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத அந்த ஏஐக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. உதாரணத்துக்கு அந்த காம்ப்ரமைஸ் நெட்வொர்க்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கம்ப்யூட்டர் இன்னொரு கம்ப்யூட்டரோட லிங்க் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லிங்க் ஆயிருக்கும் போது இந்த கம்ப்யூட்டர் 1ல இருந்து கம்ப்யூட்டர் 2க்கு ஹாய்ன்னு டைப் பண்ணோம்னா, அந்த கம்ப்யூட்டர் 2க்கும் ஹாய்ன்னு போகணும். அதுக்கு பதிலாக பாய்ன்னு போயிடக்கூடாது இல்லையா? அது போலதான். ஏன்னா அந்த பாயின்றது மாத்துறது அந்த ஹேக்கர்ஸோட வேலை. நம்ம ஒரு விஷயம் வந்து சொல்லணும்னா அது போய் அப்படியே இன்னொரு கம்ப்யூட்டருக்கு போய் சேரணும். அது மாத்தி போய் சேர்ந்துடக்கூடாது. இல்ல அந்த விஷயம் தகவல் வந்து போகாமே இருந்துடக்கூடாது இல்லையா? போர் காலகட்டத்துல இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப அது மட்டும் இல்லாம இந்த சைபர் அட்டாக்ன்றது இங்க அங்கன்ட்டு இல்ல, ராணுவத்துக்கு தான் அதுக்கு இதுக்குன்ட்டு இல்ல, பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து இந்த மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து எல்லாத்துக்கும் சகட்டு மேனிக்கு பயன்படுத்துறாங்க. ஒருவேளை அது நடக்கும் பட்சத்துல ஒரு ட்ரெயின் வந்துட்டு இருக்கு, உதாரணத்துக்கு தான் ஒரு ட்ரெயின் வந்துட்டு இருக்குதுன்னா அந்த இடத்துல ஒரு ட்ரெயினே வரல, அந்த ட்ரெயின் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு வேற ஒரு ட்ரெயினுக்கு சிக்னல் கொடுத்துட்டாங்கன்னா அந்த ட்ரெயினும் அதே பாத்துல வர ஆரம்பிச்சுன்னா ரெண்டும் மோதிக்கும் இல்லையா?
இது போல வேலைகள்லாம் இந்த சைபர் அட்டாக்னால பண்ண முடியும். அதுக்கான விஷயத்த சொல்லி கொடுக்குறது இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு இந்த நாடுகள்லாம் ஒன்னா சேர்ந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை பயன்படுத்தும் போது சும்மா ரஷ்யா வந்து என்ன நினைக்கும்னா, சும்மா சொல்ற ஒரு உதாரணத்துக்கு, இது போல ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, மைக்ரோசாஃப்ட் கம்பெனி இருக்குல்ல, அதை ஹேக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டோம்னா அதுவே யோசிக்க ஆரம்பிக்கும் எப்படிலாம் ஹேக் பண்ணலாம் அப்படின்ட்டு. முதல்ல அதோட வெப்சைட்லாம் டவுன் பண்ண ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் உள்ள இருக்கக்கூடிய யூசர்ஸோட பாஸ்வேர்ட்லாம் எடுக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் உள்ள யூசர்ஸ்லாம் என்னென்ன டேட்டாஸ் வச்சுருக்காங்களோ அதில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு டெலீட் பண்ணி விடுறதுக்கு பார்க்கும். இது போல் பல விஷயங்கள் அதுவே யோசிச்சு என்னென்ன செய்யலாம், அடுத்தடுத்து செய்யலாம், இது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அப்போ நம்ம வேற மெத்தடில் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது போல் அடுத்தடுத்த அட்டாக் வந்து அதை யூஸ் பண்ணி எப்படியும் காம்ப்ரமைஸ் பண்ணிவிடும். அதனால இதுக்கு எகெயின்ஸ்டா நம்ம ஏதாவது ஒரு சிஸ்டம் உருவாக்கணும். இங்கதான் மேட்டர் இருக்கு. இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் கொஞ்சம் இதா இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த புலி வருதுன்ற கதை மாதிரி தான். பட் ஆனா இது போல இருந்துன்னா ரொம்ப ரிஸ்கான ஒரு விஷயம் தான். இதை நார்த் கொரியா ஆல்ரெடி இந்த பங்களாதேஷ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இந்த சேனல் வந்து இப்போ செந்தில் டிஃபென்ஸ் இருக்கு, இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு நேம்ல இருந்துச்சு. அந்த சமயத்துல இந்த பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய ஒரு பேங்க் வந்து பாத்தீங்கன்னா நார்த் கொரியாவோட ஒரு சைபர் அட்டாக் குரூப் வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் பண்ணியிருப்பாங்க. இதனால அந்த பேங்கோட பணத்தை எல்லாத்தையும் வேற வேற நபர்கள் பேர்ல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. இது போல அந்த செய்தி பார்த்துருப்போம். அது செய்தி இல்லை, அது ஒரு இதா ஸ்டோரி மோட்ல போட்டிருப்போம். பட் இட்ஸ் ஓகே. இப்போ இந்த விஷயத்துக்கு வருவோம். இது போல பணம், நம்மளோட பணத்தை திருடுறதுக்கான வேலையெல்லாம் அந்த ஏஐ பார்க்கும். அதுவே யோசிச்சு சிந்திச்சு செய்யுங்க. யோசிச்சு பாருங்களேன், பேங்க்ல எல்லாம் காசு போடுவானா இதுக்கு மேல மனுஷன் அப்படிங்கிறது போல இருக்கு. எங்கப்பா போகுது அப்படின்றது போல கேள்வி இருக்கு. பட் ஓகே, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இதுல என்னன்னா, இவங்க மைக்ரோசாஃப்ட் தரப்புல இருந்து இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு நாங்க ஒரு டிஃபென்சிவ் மாடலான ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை உருவாக்கி இருக்கோம். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை இமீடியட்டா எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிங்க. அதாவது 50 நாடுகள், டெமோக்ரஸிக்கே ஒரு த்ரெட்டுங்க அப்படிங்கிறாங்க. அதாவது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பேங்க்ல, இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், இப்போ பேங்க் இருக்குது, ஆக்சிஸ் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்கு, பணம் போட்டு வச்சுக்கிறோம். ஒரு நபர் என்னென்ன அக்கௌண்ட்ல இவ்வளவு பணம் இருக்குன்னு இருக்கும், டேட்டா வச்சிருப்பாங்க இல்லையா. இப்போ காலையில எந்திரிக்கும் போது அந்த பேங்க்ல இருக்கிற எல்லா டேட்டா அழிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட அக்கௌண்ட் இருந்துச்சா அப்படின்றதே வந்து அங்கே ஒரு கேள்வியா இருக்கும். அதில் எவ்வளவு பணம் இருந்துச்சு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. எல்லாத்துக்குமே நாமம் அப்படின்றது போல ஆயிரும் இல்லையா. அது போலதான் இந்த ஏஐ வந்து ரொம்ப பெரிய சிக்கலா இருக்க போது. ஒரு வேளை உலக போர்னு வந்துச்சுன்னா எல்லாரும் திவாலாக வேண்டியதுதான். முதல் பிரச்சனை இதுவா தான் இருக்கும் அப்படிங்கிறது போல சில அனலிஸ்ட்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன ஏதுன்றத பொறுத்திருந்தான் பார்க்கணும். இது போல வேலைகள்லாம் ஈடுபடாதீங்கப்பா அப்படிங்கிறது போல ஒரு கைண்ட்லி ரெக்வஸ்டா வச்சிருவோம் நம்ம சேனல் சார்பா. நம்ம இப்போ அடுத்த செய்திக்கு போயிடலாம். அப்புறம் உங்களோட கருத்துக்கள் என்ன? இது போல அஃபென்சிவ்க்கெல்லாம் ஏஐ யூஸ் பண்றாங்களே, என்னப்பா இது அப்படிங்கிறது போல உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அசர்பைஜான் இருக்கிறாங்க இல்லையா, வாங்கப்பா எல்லாம் வாங்க, ரெடி ஆயிட்டீங்களா, வாங்க ஒரு ட்ரில் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இப்போ புதுசா கைப்பற்றப்பட்ட அந்த நகர்னோ காரபாக் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல லைவ் எக்ஸசைஸ் போயிட்டு இருக்காமா, மிலிட்டரி எக்ஸசைஸை. அப்புறம் எப்படிங்க ட்ரில்லுன்னு சொன்னீங்க, உள்ள வந்து பிடிச்சிங்க, திரும்பி ட்ரில்லுங்களா? அப்புறம் சமீபத்துல வேற ஏதோ ஃபுல் ஃபிளெஜ்டா உள்ள வர்றதுக்கு அசர்பைஜான் திட்டம் போட்டுருக்கிறதா அர்மேனியா தரப்புல சொன்னாங்க. போயிடுவாங்க தான் போல இருக்குதே அப்படிங்கிறது போல இருக்கு. அதனால நம்ம கொஞ்சம் அங்கே ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டு இருப்போம். இதோட இந்த பதிவு நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பதிவை பார்த்துனா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. இந்த பதிவு நல்லா இருந்துட்டு நம்பிக்கையில அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.